ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியுடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 22/8/2025 ஸ்வர்ணா SK 16க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துருந்துருக்கோம். ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துருந்துருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளோட ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஏபிசி போல் வந்து 405, ஃபுல் போலில் வந்து நம்மளுக்கு 748405. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 226, ஃபுல் போலில் வந்து 514226ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துருந்துருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்திங்கன்னா ஏ போர்டை வந்து நம்ம பிசியோட மைனஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3 எக்ஸாம்பிளையும் பார்த்துடலாம். ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்மியான எக்ஸாம்பிள் தான் கொண்டு வந்திருக்கோம். அதிகமான எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிறதுனால கம்மியான எக்ஸாம்பிள் எடுக்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு டச்சுகள் ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. அதனால தான் நான் 3 ட்ரா எக்ஸாம்பிள் மட்டும் நான் இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கேன். நான் 706லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 634. நம்மளோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து ஏ போர்டை வச்சு நம்ம வந்து பிசியை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ போர்டில் இருக்கிறது 7, பிசியில் இருக்கிறது வந்து 06. அப்போது இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது 7 மைனஸ் 0 ஈக்குவல் டு 7ஓட 0 வந்து கழிச்சாலும் இப்போ கூட்டினாலும் அதே தான் வரும். அப்போ 7ஓட 0வை கழிச்சோம்னா நம்மளுக்கு வந்து 7 தான் வரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு 7 மைனஸ் 6 ஈக்குவல் டு 1. 7ல் 6 போயிடுச்சுன்னா 1. அப்போ 7 அல்லது 1 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 7 அல்லது 1. இப்போ இந்த 706க்கு அப்புறம் நம்மளுக்கு 7 1 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 789 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம ஏ போர்டை வந்து பிசியோட மைனஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம 789க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 433,789. நம்மளுக்கு தேவை வந்து ஏபிசி போர்டு மட்டும்தான். அப்போ 7 நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 7 மைனஸ் 8 ஈக்குவல் டு 1. 7 மைனஸ் 9 ஈக்குவல் டு 2. ஸோ 8ல் 7 போயிடுச்சுன்னா 1, 9ல் 7 போயிடுச்சுன்னா 2. அப்போ 1 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 789க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 1 அல்லது 2. 1 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 789க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 226 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பெய்ட்ஸ் நண்பா. ஏ அண்ட் பி கிடச்சிருக்கு. ஸோ சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு தான் அப்படி தான் கிடச்சிருக்கு. 2 நம்மளுக்கு ஏபி போர்டில் கிடச்சிருக்கு. இப்போ 226க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். நம்மளோட கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. எல்லாமே ஃபார்மேட் படி தான் எடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 226க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 514 இருக்குது. ஸோ நம்மளுக்கு 226 மட்டும் தான் தேவை. அதை மட்டும் நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 2 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. 2 மைனஸ் 6 ஈக்குவல் டு 4. 2ஓட 2 கழிச்சா 0. 6ல் 2 போயிடுச்சுன்னா 4. 0 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 226க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 0 அல்லது 4. இப்போ இந்த 226க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடச்ச ரிசல்ட்டு 405 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 அண்ட் 0 ஃபுல் போர்டுமே நம்மளுக்கு கவர் ஆகிருக்கு நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி மறுபடியும் கிடச்சிருக்கு. ஸோ போன ட்ராவும் நம்மளுக்கு ஏபி தான் கிடச்சிருக்கு. இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு ஏபி போர்டு தான் கிடச்சிருக்கு. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்துட்டு 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. அதிலே நம்மளுக்கு லாஸ்ட்டு 2 ட்ராவை நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது.
இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 405 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். அதாவது போன வாரம் நம்மளுக்கு வந்து சுதந்திரத்தணும், அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை நான் சொல்கிறேன். ஏன்னா ஆகஸ்ட் 15 நம்மளுக்கு ட்ரா இல்லை. ஸோ இன்றைக்கி 22ஆம் ட்ரா வந்திருக்கு. ஸோ கடைசியாக உள்ள ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து 405 தான். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உருவாகியிருக்கோம். ஏன்னா நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் அந்தந்த வாரத்தை வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைனா சனிக்கிழமை டு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது நண்பா. அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமைனா நம்மளுக்கு ஸ்வர்ணா, அதே வியாழக்கிழமையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கருணையா ப்ளஸ். ஸோ ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் இருக்குது. அது நிறையா நண்பர்கள் வந்து கவனிக்கிறது கிடையாது. ஸோ நம்ம சேனலில் ஒரு தடவையும் அதை நம்ம தெளிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்திருக்கோம். ஸோ போன வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு 405, ஃபுல் போலில் வந்து 748. இந்த ட்ராவுக்கான இந்த வெள்ளிக்கிழமைக்கு இந்த ட்ராவுக்கு இதில் தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நம்ம கெஸ்ஸிங் பார்த்தலாம். 405 இருக்குது. ஸோ நம்ம வந்து 4 கீழே கொண்டு வரலாம். 4 - 0 = 4ஓட 0 கூட்டினாலும் கழிச்சாலும் அதே தான் வரும். அப்போ 4. இங்கே வந்து 4 - 5, 5ல் 4 போயிடுச்சுன்னா 1. அப்போ 4 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா. ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு தான் போடுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் ஆல் போர்டுன்னு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் நிறைய நண்பர்களுடைய கமெண்டு ஏ போர்டோடு சேர்த்து ஆல் போர்டுன்ற எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனால தான் நம்ம ஆல் போர்டுன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு தான் போட்டிருக்கோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 4 அல்லது 1 இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர். ஏற்கனவே நம்மளுக்கு ரிசல்ட்டில் வந்து 405 இருக்குது. ஸோ மறுபடியும் 4 ஏ போர்டில் வருமாங்கிறது சின்ன சந்தேகம் தான். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1க்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ 4 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 தான் இந்த ட்ராவுக்கான சான்சஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது. அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது இன்றைக்கான நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஃப்ரைடே 4 அல்லது 1 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவலில் மறுபடியும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக நம்மளுக்கு 2 தடவையும் ஏபின்னு கிடச்சிருக்கு. அதனால் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம 4 1 கொடுக்கலாம். அதுக்கப்புறமா 4 1 1 4 கொடுக்கலாம். எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 22/8/2025 ஸ்வர்ணா SK16க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.